நம்ம எல்லாருமே தைப்பூசம் விரதமாக இருக்கட்டும், இல்லை சஷ்டி விரதமாக இருக்கட்டும், முருகனுக்காக இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் நம்ம குடும்பத்துக்காக இல்லை நமக்காக சில வேண்டுதலுக்காக இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் முருகனுக்காக எனக்கு எந்த வேண்டுதலுமே இல்லை அப்படின்னு சொல்லி முருகனுக்காக இந்த தைப்பூசமாக இருக்கட்டும், சஷ்டி விரதமாக இருக்கட்டும், முருகா இது உனக்கு உகந்த நாள், அதனால் நான் உனக்காக நான் விரதம் இருக்கிறேன், என்னோடய ஆசை பாசம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு உனக்காக நான் இருக்கேன், உனக்கு உகந்த நாட்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை இந்த முருகனுக்காக இல்லைனாலும் குடும்பத்துக்காக விரதம் இருக்கிறவங்களுக்கு, எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். நம்ம ஏன் இருக்கோம், இந்த உலகத்துக்கே பாரமாக இருக்குமே, நம்மளால் யாருக்குமே பலன் இல்லையே, அப்படி பலன் இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் ஒரு 100% அட்லீஸ்ட் ஒரு 40-50% மக்கள் கண்டிப்பாக அவங்க மனசில் இது இருக்கும். அந்த மனசில் இந்த ஒரு எண்ணம் ஆரம்பிக்கும் போதே அடுத்தடுத்து இந்த எண்ணம் வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து தோல்வி வரும். அந்த தோல்வியை சந்திக்கும்போது இப்போ தான் நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன், இதுவே ஒரு உதாரணமாக இருக்குது. அந்த தோல்வி, அந்த ஃபெயிலியர் இதையும் தாண்டி நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். குடும்ப சைடில், ஃபேமிலி சைடில், இல்லை வேலை சைடில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காததே ஒரு ஃபெயிலியரான ஒரு தருணமாக வாழ்க்கையில் கருத்துட்ருக்காங்க. ரெண்டாவது, ஃபேமிலியில் சண்டை, இவங்க என்னை புரிஞ்சுக்கல, அவங்க என்னை புரிஞ்சுக்கல, இந்த தனிமையே ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம தேடி போகிற ஒரே பதில் என்னென்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம ஏன் இருக்கோம், எனக்கு எதுவுமே மாற்றமே இல்லையேன்னு யாராச்சும் மனசில் அது இருந்துச்சுனாலே, இன்றைக்கும் இந்த பதிவு பார்க்கும்போது கூட நிறைய பேர் உங்களாம் வாழ்க்கையில் ஒருத்தவங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க, வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒரு முருகன் நடத்தின அதிசயமாக இருக்கட்டும், இன்றைக்கி எதாவது நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, ஏன் முருகா இந்த